Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்டிகல் பாருங்க. UAE announces exit from OPEC group. ஸோ OPEC group அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த known international alliance, international group. ஓகே, OPEC அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஸோ இந்த குரூப்பில் இருந்து இப்போ நமக்கு UAE எக்ஸிட் ஆயிருக்காங்க. இது வந்து நமக்கு GS2 IR பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்டர்நேஷ்னல் குரூப்பிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே கேட்பாங்க. அந்த வகையில் OPEC குரூப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ OPECனா என்ன, OPEC ப்ளஸ் குரூப்னா என்ன, அண்ட் ஆல்சோ ஒய் UAE எக்ஸிட்டட் அண்ட் வாட் இஸ் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் இந்தியா, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் UAE's exit from OPEC and OPEC plus. இந்த டெசிஷன் வந்து நமக்கு ஏப்ரல் மந்த் லாஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு குரூப் அவுட்டுமே UAE எக்ஸிட் ஆகிறதா, அண்ட் தட் வில் பி effective from May 1st, 2026. அண்ட் வாட் இஸ் த ப்ரைமரி டிரைவர்? ப்ரொடக்ஷன் கோட்டா இஷ்யூ. ஓகே, ஸோ இது வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக இருந்த டென்ஷன் தான் ஃபைனலி பில்டப் ஆகி இப்போது UAE டேக் அ ஸ்டாண்ட் டு லீவ் ஆர் எக்ஸிட் த குரூப். ஓகே, ஸோ இதில் என்னென்னா OPEC குரூப்பிங் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கண்ட்ரீஸ் வந்து ஆயில் ரிசர்வ்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா செட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அந்த கோட்டா செட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த குரூப்பிங்கில் டிசைட் பண்ணுறது தான் ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில். ஓகே, ஸோ அந்த வகையில் நமக்கு UAEயோடைய ப்ரொடக்ஷன் கோட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது UAEயோடைய ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி விட அவங்களுக்கு செட் பண்ண ப்ரொடக்ஷன் கோட்டா அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ நேச்சுரலி அவங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவே அவங்களுக்கு ஹியூஜ் லாஸ். அண்ட் இதில் சவுதி அரேபியாவோட ரோலும் இருக்குது. சவுதி அரேபியா வந்துட்டு கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கணும், ஸோ தேட் நம்ம ப்ரைஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியும், அண்ட் ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் அதிகமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுடைய பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் அதில் தான் நமக்கு ப்ரொடக்ஷன் கோட்டா UAEக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டியை விட கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ the UAE felt restricted by low caps that prevented it from selling as much oil as it desired. அவங்க எவ்வளோ சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்களால பண்ண முடியலை. ஓகே, and then இதுதான் இப்போ ஃபைனல் டெசிஷன் டு எக்ஸிட் ஃப்ரம் திஸ் குரூப். ஓகே, அண்ட் திஸ் மூவ் ரிஃப்ளெக்ட்ஸ் த UAE's long-term goal to accelerate investment in domestic energy production and play a more independent, forward-looking role in Indian global markets. ஓகே, ஸோ அவங்களால டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியலை. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருந்தும் அந்த ஸ்பேஸ் இருந்தும் டியூ டு தீஸ் ப்ரொடக்ஷன் கோட்டா லிமிட்ஸ் செட் ஆன் தெம் பை திஸ் OPEC குரூப் மெம்பர்ஸ் அவங்களால ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியலை, அண்ட் ஆல்சோ அவங்களுடைய கண்ட்ரிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆக்ஸலரேட் பண்ண முடியலை. ஓகே, ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் தே ஹேவ் எக்ஸிட்டட் திஸ் குரூப். ஸோ ஆஃப்டர் திஸ் UAEக்கு அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம், சேல்ஸும் பண்ணலாம், ஸோ ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்பீடப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இண்டிபெண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங் ரோல் இன் குளோபல் மார்க்கெட்ஸ். ஃபர்தராக குளோபல் மார்க்கெட்ஸில் அவங்களுடைய ரோல் வந்து ஆயில் செக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப drastically சேஞ்ச் ஆக போகுது. அண்ட் எஸ், திஸ் டெசிஷன் இஸ் ஆல்சோ லிங்க்டு டு இன்க்ரீசிங்லி ஃப்ராஸ்டி ரிலேஷன்ஸ் வித் சவுதி அரேபியா. எஸ், ஆப்வியஸ்லி கரெக்டாக சவுதி அரேபியாவோட அகெயின்ஸ்டாக தான் நம்ம இந்த டெசிஷன், அதாவது UAE இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ ஃப்ரிக்ஷன் வித் தட் கண்ட்ரி. நவ் OPEC இது வந்து கோர் குரூப். இதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்டர்னலாக அலாங் வித் தீஸ் மெம்பர்ஸ் அதர் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம OPEC ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ OPECன்றது தான் ஆக்சுவல் மெயின் குரூப், அண்ட் இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1960 அட் த பாக்தாத் கான்ஃபரன்ஸ். ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாரெல்லாம்? ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா அண்ட் வெனிசுவேலா. ஸோ ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் ஆர் மோஸ்ட்லி ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குல்ல அந்த கண்ட்ரி. ஸோ ஈரான், ஈராக் இந்த இடத்துல நமக்கு ஈவன் வெனிசுவேலா இஸ் ஆல்சோ அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் திஸ் குரூப், அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் வியன்னா, ஆஸ்ட்ரியா. ஓகே, and what is the major objective? To unify petroleum policies among member states, ensuring stable prices for producers and regular supply for consumers. Okay, இந்த இடத்துல நம்ம இந்தியாவை கூட எடுத்துக்கலாம். ensuring a regular supply for India.
கன்சியூமர்ஸ் நம்ம தானே இம்போர்ட் தானே பண்ணுறோம் க்ரூட் ஆயில். ஸோ எஸ். அண்ட் கரண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் யூஏஇ வி ஹாவ் 11 மெம்பர்ஸ் இன் திஸ் குரூப். ஒபெக்கில் 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆக்டிவ் மெம்பர்ஸ் யாரெல்லாம்? அல்ஜீரியா, காங்கோ, ஈக்வட்டோரியல் கினி, Gabon, Iran, Iraq, Kuwait, Libya, Nigeria, Saudi Arabia and Venezuela. So along with these founding members, we have other members also. And de facto leader அப்படின்னு யார் நம்ம பார்க்குறோம்? சவுதி அரேபியா தான். It remains the most influential member due to its massive production capacity. ஓகே, ஸோ அதனால தான் இப்போது யூஏஇ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. ஓகே. And OPEC Plus, இது வந்து expanded alliance created in late 2016 as an informal coalition between OPEC and several non-OPEC producers to better manage global supply. ஏன்னா apart from these OPEC countries like Iran, Iraq, Kuwait, இந்த countries தவிர்த்து நிறைய other oil reserves இருக்கிற countries இருக்குது. ஆஃப்ரிக்காவில் இருக்குது. And we have Russia, that is one of the largest oil producer. So இந்த OPEC Plusல நான் ஒபெக் மெம்பர்ஸான ஒரு 10 கண்ட்ரீஸ் இருக்குது. ரஷ்யா, அஜர்பைஜான், பஹ்ரைன், ப்ரூனே, கசாக்ஸ்தான், மலேசியா, மெக்சிகோ, ஒமான், சவுத் சுடான் அண்ட் சுடான். ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒபெக் ப்ளஸ். ஓகே. அண்ட் கலெக்டிவ்லி ஓவராலாக நமக்கு ஒபெக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் 90% ஆஃப் ப்ரோவன் குளோபல் ஆயில் ரிசர்வ்ஸ் அண்ட் நியர்லி half ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் டெய்லி ஆயில் ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ இங்கே நமக்கு யூஎஸ்ஏ கிடையாது. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு half ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டெய்லி ஆயில் ப்ரொடக்ஷன் இந்த குரூப் கிட்ட தான் இருக்குது. அண்ட் கரண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன? இட் கண்டினியூஸ் அ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் அவுட்புட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு சப்போர்ட் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி, பர்டிகுலர்லி இன் ரெஸ்பான்ஸ் டு ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் லைக் த இரான் வார். ஸோ வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட், அதனால் நமக்கு ஆயில் சப்ளை எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு இது தான். நவ் இம்பேக்ட் ஆன் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இம்பேக்டை வந்து சந்திக்கும்? லைக் யூஏஇ வந்து ஒப்பெக்லேருந்து எக்ஸிட் ஆனதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோவர் ஃப்ரைட் காஸ்ட். அதாவது நம்ம யூஏஇ கிட்டேருந்து ஃப்யூச்சரில் அப்போ அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இட் குட் பெனிஃபிட் இந்தியா டியூ டு இட்ஸ் ஜியோக்ரஃபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃபரிங் சீப்பர் ஷிப்பிங் கம்பேர்ட் டு சோர்சஸ் இன் த யூஎஸ் ஆர் ஆஃப்ரிக்கா. ஓகே. இப்போ நம்ம யூஎஸ் கிட்ட இருந்தோ இல்லை வெனிசுவேலாட்ட இருந்தோ ஆஃப்ரிக்காவிலேருந்தோ சோர்ஸ் பண்ணுறதை விட வென் யூஏஇ இன்க்ரீசஸ் இட்ஸ் ப்ரொடக்ஷன், இன்க்ரீசஸ் இட்ஸ் சேல்ஸ், நமக்கு யூஏஇ உடைய ஜியோக்ரஃபிக்கல் ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறது அதிகம் வென் கம்பேர்ட் டு தீஸ் கண்ட்ரீஸ். ஸோ நமக்கு இட் குட் லோவர் ஃப்ரைட் காஸ்ட். அண்ட் தென் சப்ளை ப்ரையாரிட்டைசேஷன். Indian government has already moved to protect domestic supplies. So 100% availability for household PNG and CNG transport. அதுக்கான ஒரு இது வந்துட்டு நமக்கு கிடைக்கும். And then strategic flexibility. Yes, இதுக்கப்புறம் நம்ம டிரெக்டாக யூஏஇ கிட்டேருந்தே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இட் ஆஃபர்ஸ் மோர் டிரெக்ட் flexible bilateral agreements which could help India reach its goal of natural gas making up 15% of its energy mix by 2030. ஸோ நமக்கான ஒரு டார்கெட் என்ன வச்சுருக்கோம்? 2030 நேச்சுரல் கேஸ் வந்து 15% ஆஃப் நம்மளோட எனர்ஜியில் மிக்ஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது இன்னும் ஃபர்தராக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் தென் மார்க்கெட் மானிட்டரிங். While the government views it as too early to comment on long-term price impacts, the exit is expected to further weaken OPEC's leverage over global oil supplies. Yes, obviously UAE is one of the major oil producers. ஸோ அவங்க அதுலேருந்து வெளியில் வராங்க அப்படிங்கிறப்போ குளோபல் ஆயில் சப்ளையோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒப்பெக் குரூப்பில் இல்லாத மாதிரி லைக் வீக்கன் ஆகிட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அதர் தேன் தட் நம்ம கவர்மெண்ட் வந்து இது டூ ஏர்லி டு கமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபர்தராக நமக்கு சப்ளைஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகுதுன்ற பட்சத்தில், சப்ளை அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு ப்ரைஸஸ் குறைய சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. growth in IIP, that is industrial output at 5-month low of 4.1% in March. Okay, so நமக்கு index of industrial production for the data
லைக் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 மந்த் லோ அச்சீவ் பண்ணியிருக்கு 4.1%. ஏன்னா பாருங்கள் ஃபுல்லாக வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வந்து இப்போது 5 மந்த் லோ வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அண்ட் கீ ட்ராக்ஸ், அதாவது எந்தெந்த செக்டர் மேஜராக பாதிக்கப்பட்டிருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத் வந்து ஆல்மோஸ்ட் பாதி ஆயிடுச்சு. 9 மந்த் லோ ஆஃப் 6.7% அந்தளவுக்கு டவுன் ஆகியிருக்கு. அண்ட் கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.1% ரைஸ் ரிஃப்ளெக்டிங் வீக் கன்சியூமர் சென்ட்ரிக் டிமாண்ட். ஓகே, ஸோ அதுவுமே ரொம்ப கம்மியாக தான் க்ரோத் ஆயிருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மேனுஃபேக்சரிங் ரெசிலியன்ஸ், நமக்கு என்னதான் ஸ்லோ டவுன் இப்போ 4.1% அப்படின்னு பார்த்தாலும் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ஒரு 4.3% க்ரோ ஆகியிருக்கு. லாஸ்ட் இயர் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 4%. ஓகே, ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு டேட்டா கம்பேரபிளாக தான் நம்ம படிப்போம். லைக் லாஸ்ட் மந்த்துக்கு இந்த மந்த் எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஆர்எல்ஸ் லாஸ்ட் இயர் மார்ச்சுக்கும் இந்த மார்ச்சுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் க்ரோத்தாக இருக்கா இல்லை ஸ்லோ டவுனாக இருக்கான்றதை ஜட்ஜ் பண்ணுவோம். அண்ட் பிரைட் ஸ்பாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் ஆக்சிலரேட்டட் டு அ 29-month high of 14.6%, indicating that investment-led demand remains strong despite geopolitical crisis. Okay, now IIP and 8 core industries. So index of industrial production அப்படிங்கிறது ஒரு மந்த்லி இண்டிகேட்டர், மந்த்லி டேட்டா மந்த் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம மார்ச் டேட்டா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஏப்ரல் டேட்டாவும் நம்ம பார்ப்போம். ஓகே, that measures short-term changes in the volume of production across the industrial sector. அந்த ஷார்ட் டேர்ம் சேஞ்ச், அந்த லாஸ்ட் மந்த் அந்த ஒரு மந்தில் எவ்வளோ சேஞ்ச் இந்த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஏற்படுது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறது. இட் ஹாஸ் பீன் அண்ட் இட் இஸ் பீங் பப்ளிஷ்டு பை NSO, National Statistical Office, which comes under MOSPI, Ministry of Statistics and Program Implementation. அண்ட் இதனுடைய பேஸ் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 and 12. ஓகே, 11-12. அண்ட் இது போக நமக்கு இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அது என்னென்னா அதில் ஒரு 8 இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் செக்டார்ஸ், அந்த 8 கோர் செக்டர்ஸ் என்னது, தீஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் செக்டர்ஸ் தட் ஃபார்ம் த பேக் போன் ஆஃப் த எக்கானமி. அதாவது இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை வச்சு தான் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அந்த மாதிரி. ஓகே, அண்ட் இதனுடைய வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா they collectively account for 40.27% of the total weight in the IIP. ஸோ இங்கே ஐஐபியில் நமக்கு மேனுஃபேக்சரிங், மைனிங், எலக்ட்ரிசிட்டி, ப்ரைமரி இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு நம்ம அதுக்குள்ளே தான் இந்த 8 செக்டார்ஸும் வருது, 8 கோர் செக்டார்ஸும். அண்ட் இதனுடைய வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 40.27%. அண்ட் இதை யார் ரிலீஸ் பண்ணுவான்னா ஆஃபீஸ் ஆஃப் த எக்கனாமிக் அட்வைசர், விச் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அண்ட் யூஸ்வலாக இந்த ஐஐபி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 12 days முன்னாடி இந்த ரிப்போர்ட் வந்துடும். 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோடைய ரிப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம கவரும் பண்ணியிருக்கோம் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோடைய ரிப்போர்ட். அண்ட் எந்தெந்த செக்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அதெல்லாம் அந்த ஆர்டர் வைஸ் நம்ம படிக்க சொல்லியிருக்கோம். லைக் ஸ்டீல், ரிஃபைனரி, சிமெண்ட், இதெல்லாம் வந்து மேஜர் கோர் செக்டர்ஸ். ஓகே, that's all about that one. Next நியூஸ் பாருங்க. Why should third parties challenge faith or rituals in places of worship? ஓகே, இது வந்து நமக்கு 2018 சபரிமலா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான டிபேட்ஸ் வந்து லைக் ஆர்கியூமெண்ட்ஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டுருக்கு. கரெக்டாக 9 judge கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இஸ் ஹியரிங் த கேஸ். ஸோ டைம் அண்ட் அகெயின் நமக்கு என்ன டிபேட் போகுது, என்ன ஆர்கியூமெண்ட் ஃபார் அண்ட் அகெயின்ஸ்டாக வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, why should third parties challenge faith or rituals in places of worship? இது வந்து நமக்கு 2018 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மேஜர் கொஸ்டின். அதாவது தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு இந்த இடத்துல வந்து யாரை சொல்கிறாங்க, அந்த பர்டிகுலர் ரிலீஜியஸ் டினாமினேஷனை சார்ந்தவங்க அல்லாமல் இருக்கிறவங்க எதுக்காக அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், அந்த பர்டிகுலர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், இன் திஸ் கேஸ் சபரிமலா டெம்பிள், அங்கே ஃபாலோ பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸையோ இல்லை அந்த பர்டிகுலர் ஃபெய்த்தையோ கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அது வந்து மேஜராக கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் நாட் ஃபார் third parties to challenge the faith, belief or mode of rituals attached to these distinctive places of worship. ஓகே, அதை வந்து அந்த வாதாடுறவங்க, அதாவது நமக்கு சபரிமலாவில்
பெண்கள் வந்து என்டர் ஆகிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறதுக்காக வாதாடுறாங்க இல்லையா, அவங்களுடைய பாயிண்ட். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஃபர்தர் ரெஸ்பான்ஸ் நமக்கு சுப்ரீம் கோர்ட் சைடு இருந்து என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நவ், அட்வொகேட் ஹூ இஸ் ஹூ இஸ் அகெயின்ஸ்ட் த 2018 ஜட்ஜ்மெண்ட், திஸ் இஸ் ஹிஸ் பாயிண்ட். என்னது, core religious practices were impervious to social reforms and outside the reach of the state. ஸோ ஸ்டேட்டுடைய இன்வால்மெண்ட் இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கோர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் இப்படி தான் அந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பில் அந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா தட் ஷுட் பி ரெஸ்பெக்டட் அண்ட் ஃபாலோட் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஆர்குமெண்ட் என்னன்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்தராக டிஸ்கஷன் நமக்கு டைம் அண்ட் அகெயின் நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் வி வில் டேக் அப் தட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், ராஜ்நாத் சிங் கால்ஸ் ஃபார் யூனிஃபைட் எஸ்சிஓ அப்ரோச் டு எலிமினேட் டெரரிசம். ஸோ எஸ்சிஓ பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ அங்கே வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங், அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கும் பிஷ்கெக், கிர்கிஸ்தானில். ஸோ அங்கே நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த மீட்டிங் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே எலிமினேஷன் ஆஃப் டெரரிசம் அதுக்கான வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்தராக எப்படி வந்து எஸ்சிஓ மெம்பர்ஸ் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரை வந்து இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டை வந்து மோர் ஆர்டர்லியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஹீ கண்டெம்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் கிராஸ் பார்டர் டெரரிசம். ஓகே, ஸோ நம்ம எஸ்சிஓ பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அகெயின் இப்போ இந்த மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் நம்ம லாஸ்ட் டே என்ன கவர் பண்ணோம், எஸ்சிஓவில் ஈவன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் போத் ஆர் மெம்பர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் சைனா, ரஷ்யா. ஓகே, அண்ட் ரீசெண்டாக நம்ம பெலரூஸ் ஜாயின் பண்ண வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம், பெலரூஸ், ஈரான். எஸ், ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஃபர்தராக நம்மளுடைய ஃபிலாசபி வசுதைவ குடும்பக்கம் அதையுமே ரீட்ரேட் பண்ணியிருப்போம், த வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்கிம்ஸ் நேச்சுரல் ஃபார்மிங் இஸ் அ மாடல் ஃபார் த என்டையர் கண்ட்ரி, சேஸ் பிரைம் மினிஸ்டர். ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சிக்கிம் போயிருப்பாங்க. அங்கே வந்துட்டு சிக்கிம் ஸ்டேட் பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. அதில் ஒரு பர்டிகுலராக சொன்ன விஷயம் என்னென்னா சிக்கிம்ஸ் நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ இப்போ நம்ம சிக்கிம் பற்றி தான் கவர் பண்ண போகிறோம். லைக் சிக்கிம் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 100% ஆர்கானிக் ஸ்டேட். So remember this fact, India we have this particular northeastern state, that is Sikkim, which is the world's first 100% organic state. 2016 Sikkim became the first state in the world to be certified 100% organic, converting all 75,000 hectares of its cultivable land. Okay, இது வந்து strategic immediate நடந்துடல. It has been phased out in strategies like 2003 இந்த டிரான்சேஷன் வந்து பிகின் ஆகுது டு ஃபேஸ் அவுட் கெமிக்கல் இன்புட்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஃபர்தராக அந்த கவர்மெண்ட்டும் வந்துட்டு கெமிக்கல் சப்சிடிஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைடை 2014 கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் நமக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் அங்கே எதை நோக்கி போகுது, நேச்சுரல் இன்புட்ஸை நோக்கி போகுது. ரிலையிங் ஆன் ஃபார்ம் ரிசோர்ஸஸ், நமக்கு கவுடங், யூரின், வெர்மி கம்போஸ், நீம் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டுவர்ட்ஸ் ஃப்ரம் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் டுவர்ட்ஸ் நேச்சுரல் இன்புட்ஸ். ஓகே, அண்ட் ஃபர்தராக க்ராப் ரொட்டேஷன் வாஸ் ஆல்சோ ஃபாலோட், மெயின்டைனிங் சாயில் ஃபர்டிலிட்டி பை ஆல்டர்னேட்டிங் க்ராப்ஸ் அக்ராஸ் சீசன்ஸ். ஸோ சாயில் அதனுடைய ஃபர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா க்ராப் ரொட்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரே க்ராப்பே வந்து கல்டிவேட் பண்ணணும், ஆப்வியஸ்லி தட் சாயில் வில் லூஸ் இட்ஸ் ஃபர்டிலிட்டி. ஸோ அதனால தான் க்ராப் ரொட்டேஷன் வந்து கவர்மெண்ட் யூஸ்வலாகவே ப்ரமோட் பண்ணுறாங்க. ஈவன் அதுக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் கூட இருக்குது. ஸோ அதையும் வந்து இங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, சீசனுக்கு ஏற்ற மாதிரி க்ராப்ஸையும் ஆல்டர்னேட் பண்ணுறது. அண்ட் வாட் இஸ் த இம்பேக்ட் ஆர் பெனிஃபிட்ஸ் out of this environmental பொறுத்த வரைக்கும் significant improvements in soil organic carbon up 25% and a noticeable return of pollinators like bees. See,
எந்த அளவுக்கு வந்து ஆர்கானிக்காக நேச்சுரல் மெத்தட்ஸில் போகிறப்போ they even saw a noticeable return of pollinators like bees. இது வந்து environmental impact or benefit. எக்கனாமிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்மர்ஸோடைய இன்கம்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 20-30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்று வந்து அவங்களுக்கு இன்புட் காஸ்ட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை நோக்கி போகணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே நேச்சுரலி அவைலபிள் அது வச்சு தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்றப்போ இன்புட் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்னொன்று குளோபல் லெவல்லையும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி, அங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கான டிமாண்டும் அதிகமாக இருக்குது. ஸோ தேவர் ஏபிள் டு மேக் இட் ப்ரீமியம் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஸோ சிக்கிம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்குன்னு இப்போவுமே தனியாக ஒரு நேம் இருக்குது. பிகாஸ் தே ஆர் ஆர்கானிக்கலி ப்ரொடியூஸ்ட் விதவுட் எனி கெமிக்கல் யூசேஜ். ஓகே, லைக் கார்டமம் அண்ட் ஜிஞ்சர். ஸோ அதுவும் ஒரு மேஜர் எக்கனாமிக் பெனிஃபிட்டாக இருக்குது. அண்ட் தென் ஈகோ டூரிசம். தி ஆர்கானிக் டேக் ஹெல்ப்ட் surge tourist arrivals by over 50% between 2014 and 2017. Yes, obviously 100% ஆர்கானிக் ஸ்டேட்னா உடனே நமக்கே ஒருத்தர் தோணியிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்குமே தோணியிருக்கும், இமீடியட்டாக அந்த ஸ்டேட்டை போய் விசிட் பண்ணலாம், இல்லைனா ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறப்போ 100% ஆர்கானிக் கார்டமம்மா யூஸ் பண்ணலாமே, சரி ஓகே யூஸ் பண்ணலாம் தோணுதா, அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்கலாமே நம்ம இது யூஸ் பண்ணுறோமே. ஸோ அந்த ஆர்கானிக் டேக் இருக்கிறதுனால they were able to promote their tourism as well. Okay, and then global level la pathina Sikkim was awarded the prestigious UN FAO Future Policy Gold Award in 2018 for its holistic model of sustainable living. Okay, so ஓவராலாக நமக்கு ப்ரைம் மினிஸ்டர் அங்கே விசிட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஒரு வேர்டாக தான் சொல்லியிருந்திருப்பாங்க, லைக் சிக்கிம் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் நேச்சுரல் ஃபார்மிங் அண்ட் இட் இஸ் த மாடல் ஃபார் த என்டையர் கண்ட்ரி அப்படின்னு. ஸோ with this on this context we are covering about Sikkim's organic agriculture. Okay, organic farming. So இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. you can even quote this in your mains answer. So that's all about this one. Next news பாருங்க. Crude oil imports slipped by 2 metric tons over January, 50% more costly. ஸோ வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னால நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸுன்றது குறைஞ்சிருக்கு ஒரு பக்கம், ஆனால் அதே நேரத்தில் நம்ம அதிகமாக பே பண்ணியிருக்கோம், 50% மோர் காஸ்ட்லி. ஸோ எஸ், அந்த நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் ஆக்சுவலி நமக்கு 19 மில்லியன் டன்ஸாக மார்ச் மந்த் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் இட் இஸ் த லோவஸ்ட் சின்ஸ் ஜூலை 2025. ஓகே, அண்ட் இதனுடைய எக்கனாமிக் இம்பேக்ட் வேறஸ் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 lakh crores வந்து பே பண்ணியிருக்கோம், 40% இன்க்ரீஸ். ஒரு பக்கம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண லெவலே கம்மி தான், ஆனால் பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகம். என்ன காரணம்? இம்பேக்ட் ஆஃப் த வார். ஆயில் வாஸ் 50% மோர் காஸ்ட்லி இந்த மந்த் ஆஃப் மார்ச். ஓகே, பிப்ரவரி மந்தில் இருந்த ரேட்டு நமக்கு இல்லை மார்ச்சில், கரெக்டாக? பிப்ரவரியில் பெர் பேரல் $67 $69 இருந்தது. நெக்ஸ்ட் மந்தில் அப்படியே டபுள் ஆகிருக்கு, $120 $130 வரைக்கும் கூட ரீச் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி 50% மோர் காஸ்ட்லி. நமக்கு இம்போர்ட் பில் வந்து என்ன தான் இம்போர்ட் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக தான் வந்திருக்கு. ஓகே, அண்ட் ஃபர்தராக எல்பிஜி சப்ளை ஷாக் பொறுத்த வரைக்கும் எல்பிஜி இம்போர்ட்ஸுமே பாதிக்கப்பட்டிருக்கு, 62% வரைக்கும் கம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பல்க் எல்பிஜி சப்ளை 75% குறைஞ்சிருக்கு. ஹவுஸ் ஹோல்ட் சப்ளைமே 8% வந்து குறைஞ்சிருக்கு when we compare it to last year. ஓகே, அண்ட் கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்ஸ் என்ன? டொமெஸ்டிக் ரேம்பிங். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆர்டர் பண்ணாங்க? ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு நீங்கள் டொமெஸ்டிக் எல்பிஜி ப்ரொடக்ஷன் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? ஸோ அது ஒரு ரெஸ்பான்ஸ். அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிக் ரெக்கவரி. நம்ம நிறைய இந்தியன் வெசல்ஸ் எல்பிஜி கேரியர்ஸை பர்ஷியன் கல்ஃப்லேருந்து கொண்டு வந்தோமா வயா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ், அது வந்து another initiative. அண்ட் தென் நியூ சோர்சிங். ஃபர்தராக நம்ம எல்பிஜிக்கும் எல்என்ஜிக்கும் கத்தார் குவைத்துன்னு சொல்லிட்டு நம்ம மிடில் ஈஸ்டே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் we started looking for new sources, right? We started to diversify our sources. ஸோ ஃபர்தராக நமக்கு யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நார்வே கேனடா கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாமே பண்ணும். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. PLI பிளான் வார்ப்ஸ் டூ-வீலர் மார்க்கெட், ஜங்க்ஸ் இன்னோவேஷன் லெட் ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் PLI.
plan, production linked incentive scheme. Okay, and this was launched in 2021 to boost local manufacturing, reduce imports and make India a global hub for future mobility. EV-ஆ இருக்கட்டும் இல்லை ஹைட்ரஜன் ஃபியூல் செல் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், ஏன்னா ரெண்டு தானே நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போ ரெண்டும் தான் அதிகமாகுது. கரெக்டாக? ஸோ இதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஆட்டோ பிஎல்ஐ ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். இதுக்கான ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 42,500 crore. இது வந்து ஆட்டோமோட்டிவ் செக்டர் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி. அண்ட் ஸ்ட்ரிக்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, தட் இஸ் டு குவாலிஃபை ஃபார் தி ஸ்கீம் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து தே மஸ்ட் மீட் 3 bars, அதாவது 3 க்ரைட்டீரியா வந்து மீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோபல் ரெவென்யூ மினிமம் ஆஃப் ₹10,000 crore. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்தியாவில், அட்லீஸ்ட் ₹3,000 crore மினிமம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னா அந்த பிஎல்ஐ ஸ்கீமை வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கலாம். அண்ட் தென் லோக்கல் கான்டென்ட், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸில் அட்லீஸ்ட் 50% டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன், அதாவது வேல்யூ அடிஷன் இருக்குல்ல, அதில் 50% டொமஸ்டிக்காக பண்ணணும், இந்தியாவில் பண்ணணும். ஓகே, ஸோ லோக்கல் கான்டென்ட், இந்த 3 க்ரைட்டீரியா மீட் பண்ண அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அண்ட் இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? SOPs are linked to incremental sales over a defined base year for advanced automotive technology products. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து தான் நமக்கு இன்சென்டிவ் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இனோவேஷன் வெர்சஸ் ஸ்கேல். அதாவது ரீசன்ட் ரிப்போர்ட் பை தி சென்டர் ஃபார் டிஜிட்டல் எக்கானமி பாலிசி ரிசர்ச், அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னால ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது ஆட்டோமோட்டிவ் செக்டரில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய லெகசி ஜெயன்ட்ஸ், நல்ல ஒரு பிக் கம்பெனிஸ், அவங்கள வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரியும், வேறு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கஷ்டப்படுற மாதிரியும் இருக்குது. ஸோ பேட்டன்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் இல்லை டெவலப்மெண்ட் இன் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து, அதாவது நான் பிஎல்ஐ ஃபார்ம்ஸ் கிட்டேருந்து வருது. வேறஸ் அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அவங்களுக்காக இந்த பிஎல்ஐ ஸ்கீம் இருக்கா, ஏதாவது இனிஷியேட்டிவ் அப்படின்னா இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் இல்லாமல் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா நான் பிஎல்ஐ என்டிட்டிஸ், அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்பவே கிராஷ் ஆகிருக்கு. நமக்கு ஃபினான்ஷியல் இயர் 2022ல் ஆல்மோஸ்ட் ஒரு 407% க்ரோத் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா -11% நெகட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ அந்தளவுக்கு இந்த நான் பிஎல்ஐ என்டிட்டிஸ் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. பிஎல்ஐ பெனிஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் கம்பெனிஸ், லோக்கல், அதாவது இந்த மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா, பிக் மேனுஃபேக்சரர்ஸ் ஜெயன்ட்ஸ், அவங்க வந்து மார்க்கெட் லீடர்ஷிப்பை வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிடுறாங்க. வேரஸ் தே ஆர் அவாய்டிங் ஹார்டர் டு எலக்ட்ரிஃபை செக்மெண்ட்ஸ் லைக் மோட்டார் சைக்கிள்ஸ். ஸோ தே ஆர் நாட் கெட்டிங் இன்வால்வ் இன் வாட் டூ-வீலர் எலக்ட்ரிஃபைங். ஸோ பிஎல்ஐ ஸ்கீமில் டூ-வீலர் மார்க்கெட்டில் தே ஆர் நாட் என்டரிங், அதனால் அவங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. வேரஸ் தீஸ் ஃபர்ம்ஸ் ஆர் ஈஸிலி ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் ஆட்டோ, அதுதான் ஆட்டோமொபைல்ஸ். ஓகே, அண்ட் ஸ்டார்ட் அப் ப்ளீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் லைக் ஏத்தர் எனர்ஜி, உங்களுக்கே தெரியும் ஏத்தர் EV vehicles, டூ-வீலர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? தே ஆர்கியூ தட் ரிஜிட் ரெவென்யூ த்ரெஷோல்ட்ஸ் எக்ஸ்க்ளூட் பியோர் EV ஸ்டார்ட்அப்ஸ் தட் டிரைவ் த இண்டஸ்ட்ரீஸ் இனோவேஷன் என்ஜின். ஓகே, ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, startups are innovative but many lack the capital, market access and R&D scale required to meet the scheme's massive production goals. நம்ம ஸ்கீமில் பார்த்தோம் இல்லையா 3 க்ரைட்டீரியா. ஸோ ஸ்டார்ட் அப் வந்து இனோவேட்டிவாக தான் இருக்காங்க, they do all the innovation work but they are not able to meet those 3 criteria. ஓகே, அவங்களுக்கிட்ட they are lacking capital, market access and also அதுக்கு தேவையான R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் அப்ஸ் வந்து லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக சரி ஓகே, அப்போ பிஎல்ஐ வந்து ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து ஃபர்தராக ஸ்டார்ட் அப்ஸுக்குன்னு தனியாக ஏதாச்சும் ஒரு சப் ஸ்கீம் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்க, தெர் இஸ் கரண்ட்லி நோ ப்ரப்போசல்
டு அன்வெயில் அ செப்பரேட் PLI ஸ்கீம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்தராக மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி கீழே நிறைய ஸ்கீம்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபைனலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த PLI ஸ்கீம் இஸ் successfully benefiting big players, whereas the small startups are facing the actual crunch or sales crash. So we'll have to wait and see in the initiative further எடுக்க போகிறாங்கன்னு. Okay, so that's all about it, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.